அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண நிறைய வந்து நான் சௌகரியங்களை கம்ஃபர்டபுளாக நிறைய ஃப்ளைட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளோட டேட்டா சொல்லுது. அடுத்தது வந்து இப்போ சுற்றி இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் அந்த செகண்டரி ரன்வேக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்குறாங்க, மெட்ரோ வச்சுருக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுனா அந்த காம்பவுண்டுக்குள்ளே உள்ளதை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. சுற்றி என்ன இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணோன்னு யோசிக்கிறது இல்லை. இப்போ இந்த ILSன்னுவாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பெரிய ஃபாக் இருக்குது, நிறைய மிஸ்ட் இருக்குது, கண்ணு தெரியலை அப்படின்னா ஃப்ளைட்டால் கண்ணால் பார்த்துலாம் அவங்க ஆக்குரஸியாக கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அந்த அந்த ரேடாரை வச்சு அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து லேண்டு பண்ணுவாங்க. அப்படி லேண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெட்ரோவில் உள்ள அதிர்வுகள் இதெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகப்படியான ஃப்ளைட்ஸை வந்து இன்னும் ஹேண்டில் பண்ணி பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்கோவில் நம்ம பார்த்தோம் வெறும் 34% வந்து நமக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு பிரச்சனை நம்மளால் கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ண முடியாமல் இல்லை. நிறைய பேர் வந்து வேறு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, போர்ட்டுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கார்கோ ஹேண்ட்லிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எடுத்து கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணி அதை மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி. இப்போ ஒரு மருந்து வருது, டக்குன்னு நீங்கள் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு நீங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணணும். பூ வருது, உடனே ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் 4 நாள் வெயிலில் அங்கே போட்டுட்டிங்கன்னா அப்புறம் திருப்பி கஸ்டமருக்கு எண்டு கஸ்டமருக்கு அந்த கம்பெனிக்காரங்களுக்கு போய் சேரும்போது அது பிரயோஜனம் இல்லை, அவ்வளோ காசு கொடுத்து கொண்டு வந்து. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கார்கோ ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னும் நிறைய கார்கோ வந்து அதில் கொண்டு போக முடியும். அதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணுன்றாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய எக்ஸ்பேன்ஷனுக்கான ஸ்கோப் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறோம். நான் நேரம் கருதி அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் இதில் ரிப்போர்ட்டில் வந்து அது எல்லாத்தையுமே நாங்கள் விவரமாக கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டொமஸ்டிக் ஏவியேஷன் டிமாண்டு வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தடுத்து வந்து விமான நாட்கள் போக போக மக்கள் விமானத்தில் வசதி வந்துடும்ல, நமக்கு வசதி வந்தால் நம்ம அப்புறம் எல்லாரும் விமானத்தில் தானே நம்ம பறப்போம், அதுதானே வளர்ச்சி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனால் இப்போ டொமஸ்டிக் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு 3 விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒன்று வந்து இப்போ நம்ம 3 விஷயத்தை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஒன்று வந்து இப்போ நம்ம ஃப்யூச்சரில் எல்லாருமே விமானத்தில் தான் பறப்பாங்களா, இதே மாதிரி வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். நிறைய ஒரு ஒரு டிஜிட்டலாக வந்து நிறைய மீட்டிங்களை கண்டக்ட் பண்ணுறது, ஐடிஐ யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ட்ராவல் எல்லாம் குறைக்கிறத வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம். நம்பர் 1. நம்பர் 2, பாலிசி லெவல்லே கார்பன் எமிஷன் சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கார்பனை வந்து எமிட் பண்ணுறாங்களோ, அவங்க ஒரு கம்பெனியை நடத்துறதுனால எவ்வளவு கார்பனை வந்து வெளியிடுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எங்கே அவங்களுக்கு வருதுன்னா 90%க்கும் மேலே அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் வந்து பயணம் பண்ணுறாங்க இல்லையா, இதில் தான் வருது. அப்போ அரசாங்கம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டாஃப் வந்து பயணம் பண்ணுறதை குறைங்கன்றாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அந்த ட்ராவல் பாலிசியே வந்து கம்பெனிகளில் மாறிட்டு வருது. இப்போ அதிகமாக பயணம் பண்ணக்கூடிய நீங்கள் 2 ஊரை எடுத்துக்கங்களேன். இப்போ 74% வந்து டொமஸ்டிக் போகிறாங்களா, இதில் வந்து சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத், இந்த 2 சிட்டிக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் 3 மில்லியன், அதாவது 30 லட்சம் பேர் வந்து வருஷத்துக்கு போகிறாங்க. இந்த ரெண்டுமே வந்து இனி ஃப்யூச்சரில் என்ன டெவலப் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் ரயில் காரிடாராக மாற்ற போகிறாங்க. ஏற்கனவே ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க பூனேக்கு போகிறதுக்கு, அதில் ஒன்று இப்போ சீக்கிரம் ஃபங்க்ஷனல் ஆக போது, அதுவும் வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் அடுத்தடுத்த காரிடார் எது டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இங்கே பெங்களூர் சதாப்தி வந்துருச்சு, வந்தே பாரத் வந்துருச்சு, எல்லாம் வந்தாச்சு. இனி அடுத்து ஹை ஸ்பீட் ரயில் வந்து கொண்டு வரும்போது 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பெங்களூருக்கு போய் சேர்ந்துட முடியும். அதாவது 320 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு பயணம் பண்ணுன்றாங்க. அப்போ நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து பெங்களூருக்கு போய் சேர்ந்துட முடியும், 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஹைதராபாத்துக்கு போய் சேர்ந்துட முடியும். அப்படி பார்க்கும்போது ட்ராவல் டைமை வெறும் ஃப்ளைட்டில் பறக்கிற டைமை, ஃப்ளைட் இப்படி டேக் ஆஃப் ஆகி இறங்குறது மட்டும்தான் டைம்னு கணக்கு பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நீங்கள் ஃபாஸ்ட்ராகோ மெட்ரோவோ பிடிச்சி நீங்கள் அங்கே போய் சேர்ந்து அங்கேருந்து 45 நிமிஷம் முன்னாடி போனோம், அப்புறம் செக்யூரிட்டியில் நிற்கணும், காத்து கிடக்கணும்,
அதுக்கப்புறம் உங்களை பஸ்ஸில் கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ஏற்றி ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க கிராஃப்டில். அதுக்கப்புறம் அங்கே போய் இறங்கி அங்கேருந்து இப்போ பெங்களூர் ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே ரொம்ப தூரம் வெளியே இருக்குது. திரும்ப அந்த காஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தோம்னா பல மடங்கு அதிகமாக அதுக்கு ஆயிப்போயிடுது. அப்போது ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி நாளைக்கு வந்து இந்த 30 மில்லியன் மக்களும் இந்த 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 30 லட்சம் மக்களும் நாளைக்கு ஹைதராபாத் இங்கே போகணும் அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகிறத வந்து விரும்புவாங்களா, அல்லது இந்த ஃப்ளைட்டில் போய் 4 மணி நேரம் 5 மணி நேரம் போகிறத விரும்புவாங்களா? நீங்கள் ட்ரெயினை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் மோடே மாறப்போகுது. இப்போ டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டோட மோடே மாறப்போகுது. அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 80% ஆஃப் த பீப்புள் 2 விஷயம். ஒன்று கன்வீனியன்ஸு, டக்குன்னு போனோமா ஏறினோமா, நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டுக்கு போய் காத்து கிடக்க வேண்டாம், ஏறினோமா ட்ரெயினில் போய் உட்காந்தோமா, நல்லா சாப்பாடு தருவாங்க, உட்காந்து நம்ம இன்டர்நெட் வேறு இருக்கும், வேலைக்கு போகிறவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வேலைக்கு போவாங்க. ஃப்ளைட்டில் உங்களுக்கு அந்த வசதி கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் டக்குன்னு நேராக சிட்டிக்குள்ளேயே போய் இறங்கிடலாம். இந்த மாதிரியெல்லாம் வசதிகள் வரும்போது அவங்க காசும் கம்மி. அப்போ வந்து உங்களுக்கு டைமு குறைஞ்ச நேரத்தில் போயிடலான்னா ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸே வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, எல்லா நிறுவனங்களுமே அவங்க வந்து உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஹை ஸ்பீட் ரயிலில் உள்ள ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இல்லை நான் ஃப்ளைட்லேயே தான் போவேன்னு அடம்பிடிக்க போகிறதில்ல. அப்போ ஒரு 80% ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாமும் ரெண்டாவது இந்த கார்பன் எமிஷனுக்கான பாலிசி, ஸ்கோப் 3 பாலிசி, இதெல்லாம் கணக்கு பார்க்கும்போது நாளுக்கு நாள் விமானத்தில் போகிறதுக்கான விமான கொள்கைகள், அரசினுடைய கொள்கைகளே மாறிக்கிட்டே வருது. இந்த டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரயில் சார்ந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு வரப்போகிற டெவலப்மெண்ட்டுக்கு நான் இன்றைக்கே ஏர்போர்ட் கட்டி வைக்க போகிறேன், நான் டக்குன்னு அப்போ கட்ட முடியாது, அதனால் இப்போவே நான் கட்ட போகிறேன்றாங்க. ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து அடிஷ்னல் மொடாலிட்டி வரப்போகுதுங்கிறே தெரியாது. அதனால் நம்ம வெறும் ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டியை வச்சு மட்டுமே நாம் வந்து கணக்கு போட முடியாது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய, வளர்ச்சியை கணக்கிடும்போது திட்டமிடும்போது கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்டர். அடுத்தது வந்து எக்கனாமிக் க்ரோத்து. கடந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க, $1 ட்ரில்லியன் எக்கனாமி கொண்டு வருவோம் 2030னாங்க. இப்போ வந்து 2035 $1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் கடந்த டேட்டாவை பார்க்கும்போது இந்த $1.5 ட்ரில்லியன் முக்கியமான ஆர்கியூமெண்ட் இது தான். பொருளாதாரம் முன்னேறணும்னா நீங்கள் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் பார்க்கும்போது 2016-17 2024-25 வரைக்கும் உள்ள 10 வருஷம் டேட்டா எடுத்து பார்க்கும்போது ஸ்டேட்டோட ஜிடிபி 137% கூடியிருக்கு. பாசிட்டிவான ட்ரெண்டு தான். ஆனால் பேசஞ்சரோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா 27% தான் கூடியிருக்கு. இப்போ நீங்கள் விமான நிலையம் இருந்தால் தான் ஜிடிபி வளரும் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட்டாக அதுவும் 100க்கு மேலே கூடியிருக்கணும் இல்லையா? அப்படி கிடையாது. ஜிடிபியை நீங்கள் நான் எல்லாருமே தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒரு சாதாரண எம்ப்ளாயிலேருந்து எல்லாருமே தான் ஜிடிபிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது வெறும் இண்டஸ்ட்ரி மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கிடையாது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு டேட்டா வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிறதா சொல்லலை. ஸோ நாங்கள் கடைசியாக நாங்கள் என்ன இதுக்குள்ளே எல்லா ஆதாரங்கள், எல்லா டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து டீட்டெயிலாக படங்களோடையும் டேட்டாவோடையும் டீட்டெயிலாக நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து உங்களோட குரூப்பில் வந்து ப்ரெஸ் கிளப்லேருந்து இந்த பிடிஎஃப் காப்பி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக நாங்கள் வந்து கடைசியாக கன்க்ளூட் பண்ண நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஏர்போர்ட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, புதிய ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் குளத்தை மூடுறீங்க, நிலத்தை மூடுறீங்க, எங்களுக்கு எதையாவது ஒன்று இழந்தால் தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஓகே, நீங்கள் ஏதோ ஒன்று இழக்கிறோம், உண்மையிலே நல்லது நடந்துச்சுன்னா நாங்கள் இழக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பேசஞ்சர் வந்து 58% தான் தமிழ்நாடுடைய யூட்டிலைசேஷன் இருக்குதுன்னா, இந்த வெறும் 64% தான் ஸ்டேட்டோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி வந்து நமக்கு சென்னை இருக்குன்னா, இந்த டேட்டாவை வச்சு அறிவியல் பூர்வமாக உண்மையிலேயே நமக்கு வந்து ஏர்போர்ட் வேணுமா, அது எங்கே வேணும்னா இருக்கிற ஏர்போர்ட்டை இன்னும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா, இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அதுக்கு பிறகு தான் இதற்கான திட்டமிடலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முக்கிய வேண்டுகோள். இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தொகுதிகளில் எம்எல்ஏ எம்பிக்கு வந்து தொகுதி வளர்ச்சி நிதின்னு கொடுப்பாங்க. ஒவ்வொரு அவங்கவுங்க கான்ஸ்டியூன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு எம்எல்ஏக்கு ஒரு 3 கோடி கொடுப்பாங்க, எம்பிக்கு வந்து ஒரு 5 கோடி கொடுப்பாங்க. அந்த 5 வருஷமும் வந்து அங்கே ஒரு டெவலப்மெண்ட்டு இதையும் நம்மளால் கண்கூட பார்க்க முடியாது, செய்கிறாங்களா செய்யலான்னு கூட தெரியாது. அந்த எலெக்ஷன் வரும்போது திடீர்னு பார்த்தா அங்கங்கே நிழல் கூட இருக்கும். அவங்களோட எம்பி நிதியில் கட்டப்பட்டது, எம்எல்ஏ நிதியில் கட்டப்பட்டது, தொகுதி நிதியில் கட்டப்பட்டதுன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் நிழல் கூட இருக்கும். அங்கே பஸ் வருதா, எவ்வளோ பஸ் வருது, மக்கள் பக்கத்தில் ஊர் இருக்கா,
எவ்வளோ மக்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க? இந்த மாதிரி எந்த கணக்குகளுமே இல்லாமல் இன்னைக்கு நிறைய நான்லாம் கிராமத்துலேருந்து தான் வர்றேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் நிறைய குடிச்சிக்கிட்டு அங்கெல்லாம் படுத்துக்கிருப்பாங்க. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, பஸ்ஸும் நிற்காது. இந்த மாதிரி கடைசி நேரத்தில் கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டமிடல் இல்லாத, அதுவும் ஒரு எதில் கட்டுவாங்கன்னா அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் ஓடைகள் ஓடும். ரோடே தண்ணி போன இடம் தான் வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ஓடைகள் ஓடும். அந்த ஓடையை மூடி அங்கே வந்து ஒரு நிழல் குடை கட்டி வைப்பாங்க. ஸோ ஏர்போர்ட்டு கட்டுறது, ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திட்டமிடுறது இந்த மாதிரி நிழல் குடையை கட்டிட்டு போகிற விஷயம் மாதிரி இல்லை. சரி 10 லட்ச ரூபா செலவு பண்ணோம், இடிச்சிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது. பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணி எவ்வளவோ மக்கள் வந்து அதை பயன்படுத்த போகிற ஒரு முக்கியமான கட்டமைப்பை வந்து ஒரு ப்ராப்பரான சயின்டிஃபிக் முறையில் இவாலுவேட் பண்ணி ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோள். நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லலை. நாங்கள் இன்றைக்கி காலையில் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து நான் வர்றேன், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் இறங்குறோம். அவ்வளவு மக்கள் லக்கேஜை தூக்கிட்டு மேலே ஏறி இறங்கி முட்டி மோதி குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன குழந்தை 2 லக்கேஜை தூக்கிட்டு போகுது, ஒரு வயசான பாட்டி 2 லக்கேஜை தூக்கிட்டு வர்றாங்க. எங்கள் பெட்டியிலேருந்து இறங்கும்போது ஒரு வயசான கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு குழந்தைய பார்க்குறக்கு இவங்க போகிறாங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த வயசான தாத்தா பாட்டி ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். குழந்தைய தானே பார்க்க போகிறாங்க, ஊரில் சும்மா இருக்கிறாங்க, இங்கே வர்றாங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இனி இந்த பக்கம் வரவே மாட்டோம்மா, எங்களுக்கு சென்னையை முடியாது எங்களால், அவங்க கூப்பிடுறாங்க, எங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இவங்க இறங்கும்போது அவங்களால ட்ரெயின்லேருந்து இறங்க முடியலை, இவ்வளோ அகலத்துக்கு ஓட்டை இருக்குது. அவங்க கையை பிடிச்சி 2 பேர் இறக்க வேண்டியது இருக்குது. கொண்டு வந்த லக்கேஜை கொண்டு போக முடியல, பேட்டரி காரில் படி வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க, திரும்பி ஏற முடியல, ஏறிட்டு எங்கே இறங்கன்னு தெரியல, அவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க. இவங்க ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா? கட்டாயம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இவங்க அவங்க மகனையோ மருமகளையோ அவங்களோட குழந்தைகளை பார்க்குறக்காக போகிறாங்க. அந்த குழந்தைங்களை அந்த தாத்தா பாட்டி கையில் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு அந்த வேலை செய்கிறவங்க நினச்சாங்கன்னா, மகனோ மருமகளோ வேலை செய்கிறவங்க நினச்சாங்கன்னா, அவங்க தைரியமாக சந்தோஷமாக வேலைக்கு போய் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஜிடிபிக்கு சந்தோஷமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ இந்த தாத்தா பாட்டி கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு இல்லை. அப்போ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும்னா வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே கொண்டு வரணும், அங்கெல்லாம் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் முதல்ல போகணும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உண்மையிலேயே தேவை அப்படின்னா தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள். இதன் மூலமாக சொல்ல விரும்புகிறது. ஸோ இந்த ராஜதரனே மேலே வாங்கலாம். இந்த இதை கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. இதில் எங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் நம்பரும் கொடுத்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். 12:30க்கு இன்னொரு ப்ரெஸ் மீட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை இல்லை, பியாண்ட் ரிப்பேர் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றது தெரியல. இங்கே நம்ம அப்டக்கல் சொல்கிறது ஒரு ரன்வே வந்து சரியாக இல்லை அப்படின்னா அது இடிச்சு கட்டுறதுல வந்து பியாண்ட் ரிப்பேர் எங்கே வரும்? இல்லை சார், அதான் அந்த டிலே. இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். இங்கே நம்ம ரீவேம்ப் பண்ணுறதோ எல்லாத்தையும் நம்ம கலைச்சிட்டு புதுசாக பண்ணலான்னு சொல்லலை. ஆல்ரெடி இப்போ கட்டிகிட்டு இருக்கிற டெர்மினல் T1, T2, T3, T4 எல்லாமே வந்து குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் நல்லா தான் இருக்குது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே உள்ள கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம். 2 ரன்வே கட்டியிருக்காங்கன்னா ஒரு ரன்வே நல்லா தான் போயிட்டுருக்கு, மேக்ஸிமம் அதில் தான் போகிறாங்க. ஒரு ரன்வே போகாததுக்கு ரீசன் வந்து ஒரு விஷயம், அதில் வந்து பெரிய டெஃபிஷியன்சிஸ் இருக்கிறதுனால, அதாச்சும் இந்த ரன்வேயில் போனால் ஆக்சிடென்ட்ஸ் வருன்றதுனால தான் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அந்த குறைபாடுகளை வந்து 2008 அந்த ரன்வே கட்டுறாங்க. இப்போ 2026 அந்த டெஃபிஷியன்சிஸ் இருந்தது. 2008 பல முறை வந்து சேஃப்டி ஏவியேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 12-15 வருஷத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 15 வருஷமும்
அவ்வளோ நாள் டைம் எடுத்து கூட அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியலன்னா அப்போ நம்மளோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியை நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியது ஒன்று. ரெண்டாவது இல்லை அந்த 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 ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி தான் வந்து மேஜர் கன்சர்ன். செகண்ட், இப்போ நம்ம வந்து கார்கோ பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, கார்கோவில் நம்ம இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா டிலே டைம். ஸோ மோர் தென் 24 hours வந்து டிலே இருக்குது அப்படின்றதுனால அந்த டிலேவை நம்ம போக்குறதுக்கு வந்து நீங்கள் ரன்வேல போய் எதுவும் வேலை பார்க்க போகிறதில்ல. கார்கோ ஃபெசிலிட்டி, கார்கோ டெர்மினல் தனியாக இருக்குது. அந்த டெர்மினலுக்குள்ளார உள்ள ஃபெசிலிட்டியை தான் நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ண போகிறீங்க. அது வந்து ஒரு 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 சில 100 crores வந்து உங்களால் பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, இப்போது ஐஎல்எஸ் வந்து பற்றி மேம் சொன்னாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு ரன்வேயில் வந்து, அதாவது ப்ரைமரி ரன்வேயில் நல்லா தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ரன்வேயில் அது இல்லை. இப்போது ஃபஸ்ட் ரன்வேலையுமே வந்து இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு சில கேட்டகரி வந்து நம்மளால் போட முடியல. அதுக்கான ரீசன் வந்து அங்கே உள்ள மெட்ரோவில் வரக்கூடிய வைப்ரேஷன் ஆர் அதில் உள்ள வந்து ஷீல்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷீல்டிங் சிஸ்டம்னால ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்குது. இது சின்னதாக ஒரு விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணாமல் இது எல்லாமே வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போனால் அப்போ அந்த பீரியடில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பதிலை யார் சொல்லுது? அந்த ரன்வே ரன் ஆகலை. இப்போ அந்த பிரிட்ஜை கட்டினது, அந்த பிரிட்ஜில் இறங்கினா பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து அந்த ஃப்ளைட் இறங்கணுன்றது பிரிட்ஜை தள்ளி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த 750 மீட்டர் வந்துட்டு அந்த ரன்வேவால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த 750 மீட்டர் யூஸ் பண்ண முடியாதனால உங்களால் பெரிய ஏர்க்ராஃப்ட் வந்து அங்கே இறக்க முடியல. ஸோ அந்த பிரிட்ஜை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்றது ஈஸியாக பண்ணலாம். அது வந்து சென்னை ஏர்போர்ட்டோட இந்த ஃபஸ்ட் ரன்வே ஆப்ரேஷன்ஸை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறது. இந்த மாதிரியான கேப்ஸை தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறோம். ப்ராசஸ் ஆஃப் கமிஷனிங் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லா ப்ராசஸ் இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் இது பண்ணாலுமே வந்துட்டு அந்த ப்ரைவேட் பிட்டிங்க்கு நம்ம கொடுக்கும்போது டெண்டரிங் ப்ராசஸை தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஏர்போர்ட் வந்து இப்போ T3 டெர்மினல் இன்னும் முடிக்கல. இப்போ அந்த T3 டெர்மினல் முடிச்சாதான் நம்ம வந்து 35 மில்லியன் பேசஞ்சரை பற்றி பேசவே முடியும். இப்போ 30 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டி தான் இருக்குது. T3 மில்லியன் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும் போது தான் நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற 21 மில்லியன் பேசஞ்சர்லேருந்து 30 மில்லியன் போகாத காரணமே ஏர்போர்ட்டில் இருக்கிற டிஃபிஷியன்சிஸ் தான் சொல்கிறேன். which could not be separated by the authorities concerned. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது நீங்க சொல்றது கவர்னன்ஸ் இஷ்யூ, நிர்வாக குறைபாடு இருக்குதுன்னா நிர்வாக குறைபாடை சரி பண்ண வேலை செய்யணும். அவங்க கவர்மெண்ட் வந்து சரியாக வேலை செய்யலை, அதனால் நான் தனியாருக்கு போகிறேன்னு தான் இவ்வளவு நாளும் எஜுகேஷன், ஹெல்த் எல்லாத்துலேயும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நிர்வாக குறைபாடை காரணம் காட்டி நான் வந்து தனியார் ஏர்போர்ட்டு கொண்டு வருவேன்னு நம்ம வந்து சொன்னோன்னா எவ்வளவு காஸ்ட் நம்மளோட பயணம் பண்ணக்கூடிய மக்கள் தலையில் விழும். அப்போ நிர்வாக குறைபாடை நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இங்கே டிலே இருக்குது. அந்த டிலே ஃபார் எக்ஸாம்பிள் T3 டெர்மினல் வந்து இந்த ஜான்வரி 2026 இனாக்ரேட் பண்ணியிருந்துருக்கும். T2 இனாக்ரேட் பண்ணதும் வந்து லேட்டாக தான் பண்ணாங்க, ஏன்னா நடுவில் கோவிட் வந்துருச்சு. இப்போது இந்த இனாக்ரேஷனை வந்து டிசம்பர் வரை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது. ஆப்ரேஷனல் டிலே இருக்குது, எக்ஸிக்யூஷனில் டிலே இருக்குது. அது எல்லா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லையும் வரக்கூடிய டிலே தான் அதில் இருக்குது. இந்த டிலேக்கும் இதனால தான் புது ஏர்போர்ட்டுன்றதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. No. See, the public-private partnership in the Bangalore மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், நீங்கள் வந்து பெங்களூர் நம்ம ஜென்ரலாக பொதுவாக வந்து பெங்களூர் எக்ஸாம்பிள் எடுக்கும்போது நம்ம சொல்கிறோம். இப்போ கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் கர்நாடகாவோட பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்ஸோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 55லேருந்து 57 மில்லியன் வருது. ஓகேங்களா? அதில் 51 மில்லியன் வெறும் பெங்களூர் மட்டுமே பண்ணுது.
மிச்சவங்களாம் ஏன் பண்ணலைன்ற கேள்வியை நம்ம கேட்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் டோட்டலாக 51 மில்லியன் பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட ஏர்போர்ட்ஸ் இருக்குது, எல்லா ஏர்போர்ட்ஸையும் சேர்த்து. அதில் 35 மில்லியன் தான் இங்கே பண்ணுறோம். மீதி எல்லாம் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸை வந்து அவங்க அக்செப்டே பண்ணி போகிறதில்ல. நான் 30,000 கோடி செலவு பண்ணி நான் ஒரு ஏர்போர்ட் கட்டுறேன், அப்போ இன்னொரு 150 கிலோமீட்டரில் இன்னொரு ஏர்போர்ட் வரதுக்கு நான் அப்படியே ஒத்துப்பேன். மை என்டையர் ப்ராசஸ் வில் பி டு மேக் மோர் ப்ராஃபிட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து அந்த பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஒரு வீக்கம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத் அங்கே போயிடுச்சு. ஸோ அது ஒரு ஏர்போர்ட் மட்டும் தான் தெலுங்கானாவில் இருக்குது. அது தவிர்த்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 6 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டிக்கு அதான் மட்டும்தான் ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. விச் மீன்ஸ் தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிறது பரந்துபட்ட ஒரு வளர்ச்சியை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பரந்துபட்ட வளர்ச்சி, தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்னா அது சென்னையில் கட்டுற ஏர்போர்ட்னால மட்டும் வராது, பரந்தூரில் கட்டுற ஏர்போர்ட்னால மட்டும் வராது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னால மட்டும் வராது. ஸோ எந்தெந்த பகுதியில் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வருது, எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறோமோ அதுக்கு என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி தேவை, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வேணுன்றதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போகணுன்றதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் பரந்தூர் வராதனால வந்து நம்மளோட க்ரோத்தே குறைஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து டெவலப் ஆன பெங்களூர் ஏர்போர்ட்டுனால அங்கே ஐடி இன்ஃப்ரா டெவலப் ஆச்சா, இல்லை ஐடி இன்ஃப்ரானால பெங்களூர் வந்து தான் 2008 கெம்பகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே பெங்களூர் வந்து ஐடி எக்கானமியில் பீக். இங்கே நம்ம வந்து இங்கே பண்ணுற ஐடி செக்டரில் நாம் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எக்கானமி டோட்டலாக வேறு. பட் நம்ம எக்கானமி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்போ அதுக்கான தேவை என்ன இருக்குது, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்கிறது, இப்போ ஏர்போர்ட் இப்போ பரந்தூரில் ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டியரிங் கமிட்டி போட்டாங்க. எங்களுக்கு டைம் எடுத்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டிஐ போட்டு ஃபஸ்ட்டு பண்ண ரிப்போர்ட்டு ஜனவரி 2026 பண்ணோம். அது ஐடியாலஜிக்கல் இன்சைட் இல்லை. நாங்கள் இங்கே பத்திரிகை ப்ரெஸ் கிளப்பில் வந்து எப்போ வந்து இதை பண்ணோன்னா போன மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து இதை சொல்லிட்டோம். 27ஆம் தேதி நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவோம். நான் அதுக்கு முன்னாடி போன மாதம் வந்து ஆன்லைனில் ஒரு கன்சல்டேஷன் வந்து வச்சுருந்தேன் எக்ஸ்பர்ட்ஸோட. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பர்மிஷன்? இன் பிரின்சிபல் அப்ரூவல் மட்டும் தான் வந்திருக்கு, வேறு எதுவும் வரல. இல்லை இன் பிரின்சிபல் அப்ரூவல்ன்றது எல்லாரும் வந்து ஒரு நீங்கள் வந்து இல்லை கொடுத்துருக்கோம். அந்த டைமில் வந்து நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணியிருந்தோம்னா, அந்த பரந்தூரில் வந்து அதோட ஹைட்ராலஜி, அதில் ஏன் வந்து மக்கள் இது பண்ணுறாங்க அதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு தான் நிறைய பேர் வந்து டெவலப்மெண்ட் வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் திரும்பி கேட்குறாங்க. நிறைய பார்த்தோம். அப்போ வந்து நம்ம ஏன் அதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆர்டிஐயாக போட்டு தகவல்களை வாங்கி அது ரிலேட்டட் எங்களுக்கு வந்து ஒரு 5-6 மாதம் அதை கம்பைல் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதை ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது 4 பேஜில் 5 பேஜில் இருக்கும். இதில் வந்து ஒரு 150 பேஜ் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக தொடர்ந்து அதுக்காக ஒவ்வொரு ஆர்டிஐ ரெஸ்பான்ஸ் வரும். அடுத்து இதில் இன்னும் தகவல் வேணும்னு தோணும், இன்னொன்று போடுவோம், அதில் தரமாட்டாங்க. அப்போ திருப்பி யாராவது போட்டு வச்சிருக்கிறத பலர்கிட்ட இருந்தும் நாங்கள் வாங்குவோம், யார் வச்சிருக்கிறான்னு கேட்போம், எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் பேசுவோம், அவங்ககிட்ட இருக்கிற டேட்டா வாங்குவோம். ஸோ டேட்டா கொலை நாங்கள் வந்து இப்போ அரசாங்கம் கிடையாது, ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எல்லாரும் தர்றதுக்கு. நம்ம ஒரு சின்ன ரிசர்ச் டீம் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ எங்களுக்குள்ள அதே மாதிரி நாங்களும் வந்து ஃபுல் டைமாக இதை பண்ணலை. எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வேலைகள் இருக்குது, அதை செய்துட்டு நம்ம டைம் கிடைக்கிற நேரம்லாம் இதை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து இது ஒரு நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் ஏதாவது உங்களுக்கு ரிசர்ச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். அதனால் அதுக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை. இது வந்து நீங்கள் சொன்னது வந்து இவங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இப்போது அந்த ஸ்டியரிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக. அதில் கொண்டு வரும்போது அவங்க என்ன ஒரு அக்ரி பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னா, இங்கே 35 மில்லியன் பாப்புலேஷன் வந்து இந்த ஏர்போர்ட் ஹேண்டில் பண்ணுறது வரைக்கும், அதனால் அங்கே வந்து எவ்வளோ இழப்பு வந்து உங்களுக்கு இங்கேருந்து பேசஞ்சர் அங்கே வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பெனல்ட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க. அப்போ இந்த காம்பன்சேஷனை தனியார் நிறுவனம் கொடுக்குமா, தமிழக அரசு கொடுக்குமா, இல்லை அங்கே பயணம் செய்யக்கூடிய பயணிகள் கொடுப்பாங்களா? அப்போ இந்த காஸ்ட் வந்து நீங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வந்து எப்படி அதை எங்கே பார்த்தாலுமே அது வந்து ஒரு ஃபீஸிபிளாகவே வரல. ஸோ அதையுமே நம்ம கண்டிப்பாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது.
ஸோ இது திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், வளர்ச்சிக்கு எதிரானவங்க கிடையாது, பொலிட்டிக்கலாக இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் இல்லை, எந்த ஆட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிடும்போது ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஏன் பார்க்கல அப்படின்னா, இப்போ உள்ள கால சூழல்ல நீங்கள் வந்து கோவிடுக்கு முன்னாடி எடுத்துக்கணும், நீங்கள் வந்து தொலைநோக்கில் தான் இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லாம் கட்டினாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கான தேவை இருக்கா? எத்தனை பேர் ஃப்ளை பண்ணுறாங்க? எத்தனை கம்பெனிஸ் வந்து ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் முடிக்கிறாங்க? ஏன் வந்து க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஸ்கோப்புன்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க? மக்கள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க எல்லா ஐடி கம்பெனிஸும். நாஸ்காமில் வந்துட்டு இதுக்கான ரேட்டிங் இருக்குது. ஸோ ட்ராவல் பாலிசியே குளோபலாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. மாற ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பழைய ட்ரெண்டில் போயிட்டு நான் இவ்வளோ 1000 இதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு 100 மில்லியன் பேசஞ்சருக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறோம். டெல்லி இன்னைக்கு தேதியில் அது வந்து ஒரு நேஷ்னல் ஹப்பு, பல ஊர்களை கனெக்ட் பண்ணுது, பல இன்டர் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் அங்கே வந்துட்டு போகுது எல்லாமே. அதோட கெப்பாசிட்டி 100 மில்லியன் தான். அதே கெப்பாசிட்டிக்கு சென்னைக்கு கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஜாகிரபிக்கலாகவே நம்ம அந்த பொசிஷனில் கிடையாது. நாம் வந்து ஒரு கடை கீழே இருக்கோம். இங்கேருந்து நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை மட்டும்தான் உங்களால் வந்து கனெக்டே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உங்களோட ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும்ல. நாம் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி என்ன நம்பர்ஸ் வேணாலும் சொல்லலாம். சரி, இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெங்களூர் எடுத்துக்கோங்க. பெங்களூர் 2005 ஆரம்பித்து 2008 கெம்பகோடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் முடிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது 12 மில்லியன்